வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக சூப்பராக நல்லா டேஸ்டியாக நம்ம சிக்கன் சால்னா செய்ய போகிறோம். பரோட்டாக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் சால்னா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் கொஞ்சம் எலும்பாக இருக்கிறது எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சதையும் எலும்பும் கலந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது போல் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது முதல்ல சிக்கன் சால்னாக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடுனதும் கொஞ்சம் சோம்பு, மிளகு ஒரு 15லேருந்து 20 எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் பக்கமாக எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து நான் எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காவை சேர்த்துடுறேன். தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். தேங்காய் போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா சூடு ஆறுனதும் நான் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுடுறேன். வெங்காயம் 2 மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள், கரம் மசாலா, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை நான் சேர்த்துடுறேன். சிக்கன் போட்டதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கினா போதும். இப்போ வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்து நான் இப்போது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இந்த விழுதை நான் சேர்த்துடுறேன். மிக்சியிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அந்த மசாலாவை அலசி ஊற்றிடுறேன். மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். மசாலா ஊற்றின பிறகு சிக்கனை 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டேன். வதக்கும் போதே நல்லா சூப்பராக மணமாக இருக்குது. இப்போது சால்னாக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். சால்னா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி நிறையா சேர்க்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் சால்னா சூப்பராக இருக்கும். சால்னாக்கு புதினாலாம் போட வேண்டாம்னு நினச்சா போட வேணாம். கொஞ்சம் மணமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக புதினா போட்டுக்கலாம். நான் ஒரு 4-5 தழை போட்டுக்கிறேன். இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 2 விசில் வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். 2 விசில் வெயிட் குறைஞ்சிடுச்சு. இப்போ நான் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், சிக்கன் சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மணமாக சூப்பராக இருக்குது பார்க்கவே. இந்த சிக்கன் சால்னா பரோட்டாக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்துக்கு கூட இதை நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். பரோட்டாக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, தோசைக்கு கூட நம்ம இதை தொட்டு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் சிக்கன் சால்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சிக்கன் சால்னா வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.